வளர்ந்தேன், பிறந்தேன், எதுக்காக அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். இப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது இப்போ இந்த உலகத்துக்கு நம்ம இந்த கதையெல்லாம் சொல்லணும், இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சிருந்துருக்கணும், என்னமோ தெரியல. தரிசனமாக தோண்டியிருக்கேன், கதையை சொல்கிறேன். இன்றைக்கி நான் 19 நாள் உயிர் வாழ்ந்த கதை யாருமே நம்ப மாட்டீங்க, நம்புங்க. இன்னமும் சொல்கிறேன், சாமி தரிசனம் உங்களுக்காக நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இந்த மாதிரி தண்ணி பஞ்சமே இருக்கக்கூடாது அப்படின்னு சாமி வேண்டுறேன். எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல, ஷார்ட்டாக முடிக்கிறேன். நிறையா பேர் பத்திரகாளி கோயிலில் கேட்டான், 2 நாள் வாழலாம் 3 நாள் வாழலாம்னு சொன்னாங்க. சாமி தரிசனம் சொல்கிறேன், நம்ம இந்த பூலகத்தில் சாதிக்கணும்னு பிறந்தா நம்ம நண்பர்கள் நம்ம உறவினர்கள்லாம் நல்லா இருப்போம். என்கிட்ட நிறையா பேர் இப்போ ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு, என்னால் டைம் சொல்ல முடியலை. எல்லாருக்குமே சொல்கிறேன், அங்கேயே இருந்துக்கிட்டு உங்களோட நேரம் நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லுங்கள். நான் டக்குன்னு உங்களுக்கு 3 கிருஷ்ண பகவானை வர வைக்கிறேன். எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, உடனே உங்ககிட்ட உங்கள் பேர் ராசியை மட்டும் சொல்லுங்கள். 3 கிருஷ்ண பகவான் வருவார். அப்படியே வந்தோடனே அந்த கிருஷ்ண பகவான் வந்து உட்காருவார். அப்படியே பறந்து வந்து உட்காருவார். உட்காரும்போது அவர்கிட்ட சொல்லுங்கள் குறையலை, அவர் என்கிட்ட வந்து சொல்லிடுவார், எந்த நாட்டில் இருந்தாலும். ஏன்னா நான் வர முடியாது எல்லா இடத்துக்கும். அப்படி தோண்டியவர் தான் சாமி தரிசனம். இந்த சாமி தரிசனம் தோண்டியிருக்கேன். இந்த உலகத்துக்கு என்னென்ன பண்ண போகிறேங்கிறே எனக்கு தெரியலை, ரொம்ப செய்ய போகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் வேண்டது தவிர எனக்காக வேண்டலை. இப்போவும் சொல்கிறேன், சாமி தரிசனம் எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டேன். மீண்டும் நாளை இரவு சந்திப்போம். இன்னைக்கு சாமி எப்படி பிறந்தாருங்கிற கதையை சொல்லியிருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்க, சாமி தரிசனம் வாழ்த்துக்கிறேன்.